மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவை ஆராய உயர்நிலை குழு அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. மாநில பட்டியலில் உள்ள மருத்துவம், சட்டம், நிதி ஆகியவற்றை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு முயற்சி. கல்வியை மானிய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். வரும் வியாழக்கிழமை மாலை தமிழக அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மும்மொழி கொள்கை குறித்து சட்டப்பேரவையில் திமுக, பாஜக இடையே காரசார விவாதம். பாஜக இந்தியை திணிக்கவில்லை என பேரவையில் நயினார் நாகேந்திரன் விளக்கம். எதிர்க்கட்சிகள் பேச சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் பேரவையில் இருந்து வெளிநடப்பு. பிரதான எதிர்க்கட்சி பேசாமல் வெளிநடப்பு செய்தது வருத்தம் அளிக்கிறது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்பார்கள். இதுதான் கொள்கையா என்று முதலமைச்சர் கேள்வி. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கே.என். நேரு மற்றும் பொன்முடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகருக்கு அதிமுக சார்பில் கடிதம். மே மாதம் 2ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாமகவில் உட்கட்சி பிரச்சினை முடிவுக்கு வந்துவிட்டதாக ஜி.கே. மணி பேட்டி. சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஒன்றாக பங்கேற்பார்கள் என்றும் உறுதி. சாட்டை துரைமுருகன் நடத்தும் யூடியூப் பக்கத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. நெல்லை தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் ஆசிரியை அரிவாளால் வெட்டிய சக மாணவன். பென்சில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறே அரிவாள் வெட்டுக்கு காரணம் என காவல்துறை தகவல். பள்ளிக்கு மாணவன் அரிவாள் எடுத்து வந்தது குறித்து தீவிர விசாரணை. தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களின் பைகளை சோதனை செய்ய மாவட்ட கல்வி அதிகாரி உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் சோனியா, ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். வழக்கு விசாரணை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கிறித்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜின் முன் ஜாமீன் மனு தள்ளுபடி. ஜான் ஜெபராஜை போலீசார் கைது செய்து விட்டதால் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சோனியா, ராகுலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம். பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையை ராகுல் காந்தி முறியடிப்பார் என்றும் நம்பிக்கை. கோவை, திருப்பூரில் விசைத்தறியாளர்கள் வேலைநிறுத்தம் தொடரும் என அறிவிப்பு. ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். கடலூர் அருகே நிலம் கையகப்படுத்த வந்த என்எல்சி அதிகாரிகள் சிறைப்பிடிப்பு. வாக்குறுதி அளித்தபடி இழப்பீடு வழங்கவில்லை என கிராம மக்கள் வாக்குவாதம். அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை காலணியால் தாக்கியதாக புகார்.
லேப் டெக்னீஷியனை தூய்மை பணியாளர்கள் அடித்து துவைத்ததால் பெரும் பரபரப்பு, சலசலப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கின் விசாரணை 3 மாதங்களில் முடிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தகவல். நெல்லையப்பர் கோயில் நிலத்தை மத்திய அரசு நிறுவனம் ஆக்கிரமித்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு. நிலத்தை மீட்டெடுக்க கோரிய மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு. கோடை விடுமுறையை முன்னிட்டு 8 வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிப்பு. மேலும் 1 மாதத்திற்கு சேவையை நீட்டித்து தென்னக ரயில்வே அறிவிப்பு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பருவமழை குறைவாகவே இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கர்நாடகாவை உலுக்கிய முடா முறைகேடு வழக்கை லோக் ஆயுக்தா விசாரிக்க அனுமதி. சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவால் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு பின்னடைவு. மேற்கு வங்கத்தில் வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் மீண்டும் வன்முறை. போலீசாரின் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் தொடரும் பதற்றம். வன்முறையால் மேற்கு வங்கம் எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் முதலமைச்சர் மமதா மௌனமாக இருக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குற்றச்சாட்டு. அயோத்தி ராமர் கோயிலுக்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். அயோத்தி மற்றும் அருகாமை மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு. ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டின் சில்லறை பணவீக்கம் குறைந்தது. மார்ச் மாதத்தில் 3.34% சரிந்தது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்தப்பட்ட விவகாரம். 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு பட தயாரிப்பாளருக்கு இளையராஜா நோட்டீஸ். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் 5 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூலித்ததாக படக்குழு அறிவிப்பு. தனுஷ் நடித்திருக்கும் குபேரா படத்தின் முதல் பாடலுக்கான ப்ரோமோ வீடியோ வெளியீடு. போய் வா நண்பா என்ற பாடலை தமிழ் மற்றும் தெலுங்கில் பாடி அசத்திய தனுஷ். காசாவில் 1.5 ஆண்டுகளில் பலியானவர்கள் எண்ணிக்கை 51,000 கடந்தது. இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மக்கள் பெரிதும் அச்சம். அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து ஜெட் விமானங்கள் கொள்முதலை ரத்து செய்தது சீனா. இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் நடவடிக்கை.